அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல வேலை நாம் தள்ளி நின்னோம். இல்லைன்னா சேது பேசின பேச்சுக்கு நம்ம கண்ணும் பொழந்திருக்கும். என் பேச்சை நான் உன்னை கேட்க வைக்கல. உனக்கு நான் அப்பன் இல்லை சேது. விவரம் தெரியாத வரைக்கும் உங்கள் பேச்சை தானே தட்டாமல் கேட்டேன். அது போதாதா? அப்போ கேட்டது பத்தாது, இப்போவும் நீ கேட்டே ஆகணும். உங்கள் அம்மா, ஊர்க்காரங்க, கட்சிக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் என் பேச்சை கேட்குறாங்க. ஆனால் நீ மட்டும் என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்க. கேட்க வேண்டிய விஷயத்தில் கேட்டுட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன? அப்படி என்னத்தை நீ கேட்டுட்ட? லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதை கேட்டேன். சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதையும் கேட்டேன். படிப்பு முடிஞ்சு வேலை கிடைக்கிற வரைக்கும் அத்தை பொண்ணு அம்சவல்லியை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதையும் கேட்டேன். இன்னும் நிறைய கேட்டிருக்கேன். அதெல்லாம் இப்போதைக்கு ஞாபகம் வரல. ஆனால் நீ குடியை மட்டும் உடலையே. குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லலையே. அதுக்கப்புறமா எத்தனை தடவை சொன்னேன், நீ கேட்டியா? பழகிடுச்சு. இருந்தாலும் குடிக்கிறத குறைச்சிக்கிட்டு எப்போவாச்சும் தானே குடிக்கிறேன். அது போதாதா? நீ டெய்லி குடிக்கிறதும் ஒன்று தான், எப்போவாச்சும் குடிக்கிறதும் ஒன்று தான். நீ எப்போவாச்சும் ஒரு தடவை குடிச்சா ரணகலப்படுத்திடுறியே. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. புரிஞ்சுதா? நான் ஓ அப்பன். நான் சொல்கிற எல்லாத்தையுமே மகன் நீ கேட்டே ஆகணும். கடவுளே, 2 பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணுறாங்களே, நம்ம போய் சமாதானம் செஞ்சு வைப்போம். அப்பா, இந்த மனுஷன் நம்ம பிள்ளைய அடிக்கிறாரோ இல்லையோ, நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காருப்பா. சூப்பர் சேது. என்னடா சூப்பரு? இதை விட சூப்பர்லாம் நிறையா இருக்குது. முடிவாகவே வாத்தியோட எல்லா பேச்சையும் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது சேது, இந்தா இன்னொரு பெக்கடி. அது வாத்திக்கு பயங்கர அவமானம் ஆயிடுச்சு. இப்போ சொல்கிறேன்டா, இனிமே நீயா நானான்னு பார்த்துடுவோம். என்னை மீறி இந்த ஊரில் நீ என்ன செய்கிறங்கிறதையும் நான் பார்க்குறேன். அதானேங்க, உங்களை மீறி அவன் என்ன செஞ்சிருவான்? ஏன் சேது என்ன முறைக்கிற? ஏமா, எனக்கு சாதகமாக ஒரு தடவை கூட பேச மாட்டியா? உங்கள் அப்பா பேச்சை கேளு சேது, உனக்கு சாதகமாக பேசுகிறேன். அப்பா, எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ அவனுக்கு சாதகமாக பேசுகிறேன்னு சொல்லுவ? எப்படி பேசினாலும் மனுஷன் அடித்து பொழக்கிறாரு ஐயா. மன்னிச்சிடுங்க, வாய் தவறி சொல்லிட்டேன். சே, ஏமா நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பார்த்தீங்களா, உங்கள் பொண்டாட்டியவே திட்டுறான். என்ன, உன் புருஷனுக்கு உசுப்பத்தி விடுறியா? நம்ம சார்பாக ஒரு அடி கூட மகனை அடிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் நம்மளை போட்டு போட்டு அடிக்கிறாரு. ஒருவேளை அவன் திருப்பி அடிச்சிடுவான்னு பயப்படுறாரோ இருக்கலாம். தலைக்கு மேலே வளர்ந்துட்டானே. ஏப்பா, பெத்த பிள்ளைக்கிட்டேயே போட்டி போடுறீங்களா? ஆமாண்டா. கடவுளே, மறுபடியும் 2 பேரும் வாக்குவாதம் செய்கிறாங்களே, எப்படியோ போய் தொலையட்டும். அப்புறம் என்னாச்சு சேது? டேய், எரிகிற தீயில எண்ணெயை கொறி ஊற்றுற மாதிரி என் ஆத்தா சும்மா இருக்காமல் அதிகமாக கொம்பு சீவி விட்டுருச்சு. வாத்தி வேகமாக முட்டுறதுக்கு எங்கள் ஆத்தாவும் ஒரு முக்கிய காரணம். இங்கே பாரு காமாட்சி, என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல. இனிமே அவன் என்னை மீறி என்ன செய்கிறான்னு பார்க்குறேன். பாருங்க, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த போட்டியில் என் புருஷன் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சரியாக சொன்ன காமாட்சி. என்ன செய்து திடீர்னு சோகமாயிட்ட? வாத்தியால் என்ன செய்ய முடியும்னு தெனாவட்டாக இருந்துட்டா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வாத்தியோட ஈகோ என் கல்யாணத்துக்கே ஆப்பா மாறிடுச்சுடா. என்ன செய்து சொல்கிற? ஆமாண்டா, எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஹிட்லர் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவன் ஒரேடியாக கொன்னான். எங்கள் அப்பா வாத்தி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொன்னாருடா. இந்த அப்பாக்களே ரொம்ப மோசம் செய்யுது. அதுவும் பசங்க விஷயத்தில் ரொம்ப மோசம் செய்யுது. வயசுக்கு வந்துட்டா பொண்ணுங்களாக இருந்தால் பொத்தி வளர்க்கணும், பசங்களாக இருந்தால் சுதந்திரமாக விட்டுறணும். எங்கே விடுறாங்க?
அப்பாவோட கட்டுப்பாட்டிலேயே இருக்கணும்ல நினைக்கிறாங்க. வெள்ளைக்காரன் இன்னும் நம்ம நாட்டை விட்டு போகலடா மச்சான். அப்பாக்கள் உருவத்தில் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. ஓகே சேது, அப்புறம் என்ன நடந்துச்சு அதை சொல்லு. அம்சவல்லின்னு அழகான என் அத்தை பொண்ணு. என்ன சேது, 2 அம்சம் இல்லையா? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.